அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைக்க 2024 டிசம்பர் வரை கால அவகாசம் நீட்டிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் பொது விநியோக திட்ட பயனாளிகள் சுமார் 99.8% குடும்ப அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டைகள் திட்டம் ஏற்கனவே நாடு முழுவதும் உள்ள 36 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து சுமார் 124 கோடி பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது நாட்டில் சுமார் 80 கோடி பயனாளிகளின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இத்திட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் போன்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தற்காலிக வேலை தேடி அடிக்கடி தங்கள் வசிப்பிடத்தை மாற்றுகிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தங்களுக்கு விருப்பமான எந்த நியாய விலை கடையிலிருந்தும் தங்கள் உணவு தானியங்களை நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் மின்னணு பாயிண்ட் ஆஃப் சேல் அதாவது இ-பாஸ் சாதனத்தில் பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் பயன்படுத்துவதன் மூலம் வாங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆதார் இணைத்தல் மற்றும் FBSகளில் EPOS சாதனங்களை நிறுவுவதன் காரணமாக தற்போது நாட்டில் சுமார் 97% பரிவர்த்தனைகள் மாதாந்திர அடிப்படையில் EPOS சாதனங்களை பயன்படுத்தி பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் வெளிப்படையான முறையில் செயல்படுகின்றன. மேலும் ஆதார் சட்டம் 2016 பிரிவு 7 கீழ் வெளியிடப்பட்ட 4/8/2017 தேதியிட்ட அறிவிக்கையின் கீழ், அதாவது அவ்வப்போது திருத்தப்பட்டபடி ரேஷன் அட்டைகளின் ஆதார் இணைப்பை முடிக்க மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவை 31/3/2024 வரை இத்துறை நீட்டித்துள்ளது. அதுவரை தகுதியான குடும்ப அட்டைகள் பயனாளிகள் பட்டியலில் இருந்து எந்த ஒரு உண்மையான பயனாளி குடும்பமும் நீக்கப்படக்கூடாது என்றும் ஆதார் எண் இல்லை என்ற காரணத்திற்காக மட்டுமே பிரதமரின் ஏழைகள் நல உணவு உரிமை திட்ட பயனாளிகளுக்கு உணவு தானியங்களின் தகுதியான ஒதுக்கீடு மறுக்கப்படக்கூடாது என்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.